தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழைப்பழங்களால் உயிருக்கு ஆபத்து என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். வாழைப்பழங்களால் உயிருக்கு ஆபத்து என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். வாழைப்பழம் இரவு நேரங்களில் அமோகமாக விற்பனை நடைபெறுகிறது. மலச்சிக்கல் உள்ளவர்கள் இந்த வாழைப்பழங்களை வாங்கி உண்கின்றார்கள். தினந்தோறும் 30 ரூபாய் அல்லது 20 ரூபாய் கொடுத்து இந்த பழங்களை வாங்கி சாப்பிடுகிறார்கள். தினமும் 2 பழங்கள் ஒருவர் சாப்பிடுவது வாடிக்கையாகிவிட்டது. ஏனென்று சொன்னால், இந்த விஞ்ஞான உலகத்தில் வாழைப்பழம் சாப்பிட்டால்தான் மலம் கழிக்க முடியும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது. இதனால் வாழைப்பழத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் வாழைப்பழங்களால் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. என்னவென்று சொன்னால், வாழைப்பழங்கள் இயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்டு முன்பு விற்பனைக்கு வந்தன. ஆனால் தற்பொழுது இந்த நவீன காலத்தில் செயற்கை முறையில் வாழைப்பழங்கள் பழுக்க வைக்கப்படுகின்றன. அதாவது புகைமூட்டம் போட்டு வாழைப்பழத்தை பழுக்க வைத்து 3 நாட்கள் அல்லது 2 நாட்கள் கழித்து விற்பார்கள். ஆனால் இந்த நவீன காலத்தில் பச்சை வாழைக்காயை உடனடியாக வாழைப்பழமாக மாற்றி விற்க ஆரம்பித்துள்ளார்கள். அதாவது செயற்கை முறையில் பழுக்க வைத்து உடனடியாக வாழைக்காயை வாழைப்பழமாக மாற்றி விற்பார்கள். இது வாழைப்பழ கடைகளில் நடைபெறுகிறது. வாழைப்பழ மொத்த வியாபார கடைகளில் இந்த செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்படும் இந்த முறையை பின்பற்றி வாழைத்தார் விற்கின்றார்கள். அதாவது பெர்ஃப்யூம், இந்த சென்ட் அடிப்போம் பார்த்தீங்களா, ஸ்ப்ரே, இந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு லிக்யூட் இருக்குது. இதை என்ன செய்கிறாங்க, அந்த பச்சை வாழைக்காய் தாரை அப்படியே எடுத்து அப்படி சென்ட் அடிக்கிற மாதிரி இந்த வாழைக்காய் தாரில் வாழைக்காய் மேலே படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே இந்த வியாபாரிகிட்ட கொடுத்துறாங்க. அங்கிட்டு 1 மணி நேரத்தில் அந்த வாழைக்காய் அப்படியே மஞ்சள் கலரில் ஜெகஜகன்னு அப்படியே பளபளன்னு இருக்கும், வாழைப்பழமாக மாறிடுது. அங்கிட்டு அப்படியே விற்றுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த நத்தம் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அண்டா இருக்குது. ஒரு அண்டாக்குள்ளே தண்ணியை ஊற்றிடுறாங்க. அதில் ஒரு மூடி டானிக் மாதிரி ஒரு லிக்யூட், ஏதோ ஒரு லிக்யூடை ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு வாழைத்தார் அப்படி முக்கி எடுத்து அப்படியே வியாபாரிகிட்ட கொடுக்குறாங்க. அங்கிட்டு 1 மணி நேரத்தில் அந்த வாழைக்காய் வாழைப்பழமாக மாறிடுறதா சொல்கிறாங்க. செயற்கை முறையில் இந்த வாழைக்காயை வாழைப்பழங்களாக பழுக்க வைக்கிறாங்க. இந்த செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்படுகிற இந்த வாழைப்பழங்களால் மனித உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. அதாவது வயிற்றால போகுதல், அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்படுதல் என்ற போன்ற உடல்நலக்குறைவுகள் ஏற்படுகிறது. வியாதிக்கு வழிவகுக்கிறது. மேலும் உயிருக்கு கூட ஆபத்து விளைவிக்கக்கூடியது. மலட்டுத்தன்மை உருவாகுதுன்றாங்க. பெண்களுக்கு கர்ப்பப்பை இறக்கம் வருது அப்படிங்கிறாங்க. அதனால் செயற்கை முறையால் பழுக்க வைக்கப்படுகிற வாழைப்பழங்கள் தற்பொழுது பஜாருக்கு விற்பனைக்கு வர ஆரம்பித்துள்ளன. இவற்றால் மனித உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. ஆனால் உணவு கட்டுப்பாடு துறை அப்படின்னு ஒரு துறை இருக்குது. அது சும்மா பேரளவுக்கு தான் இருக்குது. அது தமிழ்நாட்டில் செயல்படலை. நானே பலமுறை உணவு கட்டுப்பாடு துறைக்கு புகார் கொடுத்தேன். அவங்க அங்கே போய் கொடுங்க, இங்கே போய் கொடுங்கன்னு சொல்லி அலக்கழிச்சாங்க. 10 தடவை அலக்கழிச்சாங்க. அதனால் உணவு கட்டுப்பாடு துறை தமிழ்நாட்டில் சும்மா ஒரு பெயரளவுக்கு ஒரு கண் துடைப்புக்காக வேண்டி தான் இருக்குது. அவங்க முழுமையாக இறங்கி தன்னுடைய பணியை செய்யலை. மக்கள் நலப்பணியில் உணவு கட்டுப்பாடு துறை ஆர்வம் காட்டவில்லை. ஆகவே பொதுமக்கள் வாழைப்பழங்களை உண்ணும் பொழுது இது செயற்கை முறையில் பழுக்கப்பட்ட பழமா, இயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட பழமா என்பதை நன்கு ஆராய்ந்து உண்ண வேண்டும்.